இன்றைக்கு வந்து கோழிச்சதையில் ஒரு சின்ன கிரேவி மாதிரி செய்து காட்ட போகிறோம் சிம்பிளாக. வந்து அந்த கோழி சூப்பு கட்டி போட்டு சுடு தண்ணி விட்டு கரைக்க வேணும். கோழி போட்ட இல்லாதபடியே நான் மரக்கறி சூப்பு கட்டி தான் போட்டிருக்கேன். கோழிச்சதையை வந்து இந்த கோதுமை மாவில் போட்டு பிரட்டணும். அது என்ன மாதிரி செய்கிறேன்னு காட்டுறேன். கோதுமை மா சேர்த்து அதோட கொஞ்சம் பப்ரிக்கா பவுடர் சேர்க்கணும். அது கொஞ்சம் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்க்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து வைப்போம். கோழிச்சதையை வந்து கொஞ்சம் மெல்லிஸாக வெட்டி எடுக்க வேணும். இதில் நான் காட்டுறது போல். இப்போ வந்து ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு அதுக்குள்ளே பட்டர் கொஞ்சம் போடுவோம். இப்போ இந்த பட்டர்லாம் சூடான பிறகு இந்த கலந்து வச்ச மாவுக்குள்ளே இந்த நாங்கள் வெட்டி வச்ச கோழிச்சதையை போட்டு பிரட்டி அதில் பொரிய போடுவோம். இப்போ எல்லா கோழிச்சதையும் வந்து இதே மாதிரி அந்த மாவில் பிரட்டி பொரிச்சு எடுப்போம் முடியும். இந்த கலந்த மாவை வந்து வைக்கணும். கடைசியாக தேவை கொஞ்சம் உப்பும் சேர்த்து வடிவாக பொரிச்சு எடுப்போம். இதில் மாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுனா நான் இவ்வளோ கோழிச்சதைக்கும் கொஞ்சம் காணாது, அதில் திரும்ப கொஞ்சம் போட்டேன். இப்படி ரெண்டு பக்கம் பிரட்டி நல்லா பொரிய விடுவேன். இப்போ எல்லாம் பொரிஞ்சிட்டுது. இதை திரும்ப எடுத்து வைப்போம். வந்து எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சுது. அந்த பொரிச்ச அதே சட்டிக்குள்ளே அந்த உள்ளியை நல்ல சின்ன வெட்டி இதுக்குள்ளே போட்டு சாடையாக வதக்குவோம். இனி வந்து அந்த கரைச்சி வச்ச சூப்பு கட்டியை அதுக்குள்ளே விடுவோம். இது வந்து ஒரு பால் தான், ஆனால் நல்ல திக்கான பால். இது எல்லாம் சூப்பர் மார்க்கெட் வழியே வாங்கலாம். இதில் ஒரு பேக்கெட் அப்படியே விடுவோம். இதுக்குள்ளே 20 CL இருக்குது. கொஞ்சம் பப்ரிக்கா பவுடர் போடுவோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் உரைப்பு தேவையானபடியே இப்போ கொஞ்சம் பப்ரிக்கா பவுடர் இதோட சேர்ப்போம். அந்த கோழிச்சதை பிரட்டின மிச்ச கோதுமை மாவையும் இதுக்குள்ளே சேர்ப்போம். இப்போ வந்து எல்லாம் வடிவாக கலந்தெடுப்போம். ஒரு கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். இப்போ ஒரு கொதித்த பிறகு அந்த பொரித்து வச்ச கோழிச்சதை எல்லாத்தையும் இதுக்குள்ளே போடுவோம். எல்லாம் இதோட சேர்கிற மாதிரி கோழிச்சதை எல்லாம் வடிவாக பிரட்டி எடுப்போம். கடைசியாக வந்து மல்லியில் கொஞ்சம் சின்ன வெட்டி இதோட சேர்த்து விடுவோம். இப்போ இந்த கறி எல்லாம் ரெடி. நீ இதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் பேபி உருளைக்கிழங்கு வந்து இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவிக்க வேணும். இனி இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் கழுவி ஒரு சட்டிக்குள்ளே போட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் ஒலிவ் ஆயிலும் போட்டு மூடி விட்டால் 2 தரம் பிரட்டி எடுக்க அது அவிஞ்சிடும் டக்குன்னு.
இப்போ வந்து இதை குத்தி பார்ப்போம் அவிஞ்சிட்டு வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் அவியணும் திரும்ப ஒரு மூடி. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டுது. இனி உருளைக்கிழங்கு ரசம். இந்த உருளைக்கிழங்கும் இந்த கோழியும் தனியாகவும் சாப்பிடலாம். இல்லைன்னா இது கொஞ்சம் நூடுல்ஸ் போட்டு அதோட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா சோறும் போட நல்லா இருக்கும். இப்போ வந்து எல்லாம் ரெடி. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.